இந்த ஃபோர்த் ஒன்ல the jet aircraft fly. ஜெட் ஏர்க்ராஃப்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், நிறைய ஸ்பியர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் மேக்ஸிமம் இந்த ஃப்ளைட்டு அண்ட் ஜெட்ஸ் எல்லாம் எங்கே மூவ் ஆகும்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் மூவ் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஏன் மூவ் ஆகுதுன்னா இங்கே தான் ஏரோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ இங்கே லேக் ஆஃப் க்ளவுட்ஸ் அண்ட் லேக் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் அண்ட் லேக் ஆஃப் வெர்டிகல் கரண்ட், அதாவது விண்டோடைய மூமெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், மூமெண்ட் பண்ண முடியும். அது மூலமாக அந்த எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பீடை அட்டைன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெட் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை வெரி ஈஸிலி ஸ்மூத்லி பிகாஸ் lower stratosphere. பிகாஸ் அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் there is no clouds and there is no vertical winds and there is no water vapors. இப்போ sometimes the only and completely and all and always இந்த மாதிரி விஷயம் நோட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஆல்வேஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு தெரியணும். அதாவது இப்போ நம்ம பார்த்த கீவேர்ட்லாம் 8 to 85% தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிமைனிங் 10 to 15% பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நினைப்போம் நோ கிளவுட்ஸ் நோ விண்ட்னா கண்டிப்பாக ஏதாவது க்ளவுட்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தோணும். கண்டிப்பாக இல்லை, லேக் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது. லேக் ஆஃப் க்ளவுட்ஸும் லேக் ஆஃப் வெர்டிகல் விண்ட்ஸும் இருக்கிறதுனால தான் இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியுது, ஜெட் ஃப்ளை பண்ண முடியுது. இந்த மாதிரி சம் லாஜிக்கல் ரீசனே என்ன பண்ணுவோம்னு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட், கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்லாம் வரும்போது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அது கரெக்டாக இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதோட எக்ஸப்ஷன் கொஸ்டின் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்க. இதில் லோ கடால்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, லோ கடால்ட்